பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். அப்போது மீசான் புத்தகத்தினுடைய முதல் முன்னுரையை தான் நம்ம இப்போது படித்து கொண்டு இருக்கின்றோம். மீசான் கிதாப் எந்த துறை சார்ந்த புத்தகம், ஏன் இப்படி ஒரு துறை உருவாக்கப்பட்டது, இதை படிப்பதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நேற்று ஒரு அளவுக்கு தெளிவான முறையிலேயே சொல்லியிருந்தோம். அதுலேயும் முகத்திமாவில் கலை சொற்களில் ஒரு சில வார்த்தைகளையும் படித்து மனப்பாடமும் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி எல்லோரும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? எல்லாம் மனப்பாடம் பண்ணிங்களா? சுபு தொழுகைக்கு எல்லோரும் வந்தீங்களா? யாரெல்லாம் சுபுவுக்கு வந்தது யாருமா? தொழுகைக்கு இங்கே வந்தவங்க யாரெல்லாம் சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். ஆ ஆ ஆ ஆ வேறு இந்த 4 பேர் சுபுவுக்கு வந்துட்டீங்களா? சரி, ஹைர். இப்போ அப்படியே உங்களுடைய கித்தாபுகளை மூடிட்டு மனப்பாடம் பண்ணதை கொஞ்சம் சத்தமாக நல்லா தெளிவாக அழகாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தவங்களா சொல்லுங்கள். கித்தாப் மூடிடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்கம்மா, நேரம் இல்லை. நான் இன்றைக்கி ஒரு 7:30 மணிக்கு மீட்டிங் போக வேண்டியிருக்கு. ஒரு சீக்கிரம் சொல்லுங்கள். ம் அடுத்த ஆள் சொல்லுங்க. கொஞ்சம் சவுண்டா. ஆ அடுத்த ஆள். அம்ரு இல்லை, அது அல் அம்ரு தான். அதாவது அங்கே லாமுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குது. லாமுக்கு நீங்கள் என்ன வைக்கணும்? அங்கே சுக்குன்னு வைக்கணும். புரியுதுங்களா? அம்ரு இல்லை, அது என்னது? அல் அம்ரு. சரியா? அந்நஹியு. அந்நஹு இல்லை, அந்நஹியு. அடுத்து அடுத்து அடுத்த ஆள். அவ்வளோதானா? சரி. இதில் யாரோ ஒரு 2 பேர் வந்து முகத்திமத்துன் அல் முஸ்ஸலஹாத் அப்படிங்கிற அந்த பாடத்தினுடைய முக்கிய தலைப்பையும் அதனுடைய 2ஆம் தலைப்பையும் சொல்லி அதுக்கு கீழே உள்ளதை சொன்னாங்க. அந்த வழிமுறையில் தான் எல்லாருமே சொல்லணும். எடுத்தெடுப்புலேயே மாலி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. முகத்திமத்துன் முன்னுரை அல் முஸ்தலஹாத் கலை சொற்கள், அதற்கு பிறகு தான் எதை சொல்லணும்? மாலி, முஸ்தக்பில், அம்ரு, நஹி, வாஹிது, தஸ்னியத்து, ஜம்உ அப்படின்ட்டு அதற்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தைகளை சொல்லணும். எந்த ஒரு பாடத்தை நீங்கள் படித்தாலுமே அந்த பாட தலைப்பை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பான முறையில் சொல்லணும். ஏன்னா எந்த தலைப்பு கீழே என்ன பாடம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் என்ன செய்யும்? நினைவில் இருக்கும். அதனால் எந்த பாடம் படித்தாலும் சரி அந்த பாடத்தினுடைய தலைப்பை முதல்ல என்ன செய்யுங்க? நல்ல முறையில்
கவனித்து கொள்ளுங்க. அந்த தலைப்பை நல்ல முறையில் மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. எந்த பாடத்தை யார்கிட்ட சொன்னாலும் தலைப்பை சொல்லி சொல்லுங்கள். யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் தலைப்பை சொல்லி கொடுக்கணும். புரியுதுங்களா? தலைப்பு இல்லாமல் நம்ம படித்தோம்னு சொன்னால் என்ன செய்யாது, அது காலப்போக்கில் எந்த தலைப்பின் கீழே அது படித்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யாமல் போயிடும், தெரியாமல் போயிடும். இப்போ முகத்திமத்துன் முஸ்தலஹாத் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு. அந்த தலைப்பின் கீழ் இருக்கக்கூடியது தான் இந்த சில வார்த்தைகள். இதற்கடுத்து இன்னொரு தலைப்பை படிப்போம், அந்த தலைப்பில் வேறு சில வார்த்தை இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு தலைப்பை படிப்போம், அந்த தலைப்புகளில் வேறு சில விஷயங்கள் என்ன செய்யும் இருக்கும். அப்போ அந்த தலைப்பை படித்து என்ன செய்கிறது, பாடங்களை படிக்கிறது. சரி, ஆக மொத்தம் அப்போ நேற்று நம்ம ஒரு 7 கலை சொற்களை என்ன செஞ்சுருந்தோம், படிச்சிருந்தோம். இந்த நஹ்வு கலையினுடைய முதல் கலை சொல்லாக அல் மாலி சென்ற காலம், இரண்டாவது அல் முஸ்தக்பில் வருங்காலம், மூன்றாவது அல் அம்ரு ஏவல், நான்காவது அன் நஹியு விளக்கல், ஐந்தாவது அல் வாஹிது ஒருமை, ஆறாவது அத் தஸ்னியத்து இருமை, ஏழாவது அல் ஜம்உ என்று நேற்று ஒரு 7 வகையான கலை சொற்களை நம்ம தெரிந்து கொண்டோம். அந்த கலை சொல்லுக்கான விளக்க விரிவுரைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், தெரிஞ்சிருந்தோம் இல்லையா? சென்ற காலம்னா என்ன, வருங்காலம்னா என்ன, அம்ருனா என்ன, நஹீனா என்ன, ஒருமைனா என்ன, இருமைனா என்ன, பன்மைனா என்ன அப்படிங்கிற விளக்கங்களையும் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், தெரிஞ்சிருந்தோம். இதற்கடுத்து மீதமுள்ள இந்த கலை சொற்களை தான் இன்றைக்கி நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். பாடத்தை கிதாப் எடுத்து பாடத்தை கவனிங்க. எல்லோரும் வந்தாச்சா? இன்னும் ஆள் வர வேண்டி பாக்கி இருக்கா? என்னம்மா, 2 பேர் வரல. சரி, பாருங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நஹ்வு கலையில் பயன்படுத்தக்கூடிய கலை சொற்களில் இப்போ படிக்க போகிற கலை சொற்கள் என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்த கலை சொற்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல் காயிபு. அல் காயிபு, நான் சொல்கிறதையும் கேளுங்க, கிதாபில் கையை வச்சும் பாருங்கள், ஹரக்கத்தில் சரியாக கவனிங்க. 2 தடவை நான் சொல்லிட்டதுக்கப்புறம் 3ஆவது தடவை நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். புரியுதுங்களா? அல் காயிபு, அல் காயிபு சொல்லுங்க. அல் காயிபு, அல் காயிபு, அல் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல் காயிபு, கைன், சரிங்களா? அல் காயிபு. அல் காயிபு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மறைவானவரை குறிப்பது. அதாவது மறைவானவரை குறிப்பதுன்னு சொன்னால் என்னங்க, படற்கைன்னு அர்த்தம். பள்ளிக்கூடங்களில் நம்ம படிக்கும்போது என்ன செஞ்சுருப்போம், படற்கை, முன்னிலை, தன்னிலை, செயல்வினை, செயல்பாட்டு வினை, செயல் நடந்தது, உடன்பாட்டு வினை, இப்படின்னு சொல்லி சில வினைகளை நம்ம என்ன செஞ்சுருப்போம், பள்ளிக்கூடம் படிக்கும்போது படிச்சிருப்போம். சரி, மறைவானவரை குறிப்பதுன்னு சொன்னால் என்னங்க பாருங்கள். அதாவது ஒரு நபர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லாமல் இருப்பார், அவரை பற்றி நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு தான் மறைவானவரை குறிக்கக்கூடிய வார்த்தைன்னு அர்த்தம். உதாரணத்திற்கு அவன் சாப்பிட்டான். இப்போ அவன்னு சொல்லும்போது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு அவன் நம்ம சொல்லுவோமா? இல்லை. யாரை தான் நம்ம அவன் சொல்லுவோம்? நம்ம கண்ணை விட்டும் தூரமாக மறைந்து இருக்கக்கூடியவரை தான் என்ன செய்வோம், அவன் அல்லது அவள், அது, அவங்க அப்படி நம்ம எதை சொல்கிறோம், படற்கை, அதாவது மறைவானவரை நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அன்றைக்கு ஒரு நாள் அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தான். இப்போ இப்படி நம்ம சொல்லும் போது இப்போ இந்த அவன் அப்படின்னு இருக்கா இல்லையா, இது என்ன வார்த்தை, மறைவானவரை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த 2 ஆண்கள் வந்தார்கள், அந்த எங்களுடைய 2 அண்ணன்கள் வந்தார்கள். அது மாதிரி என்னது, அன்னைக்கு ஒரு நாள் அவள் வந்தாள், இப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா. அவன், அவள், அவர்கள், அது, இப்படி நம்ம கண்ணை விட்டு மறைந்து இருக்கக்கூடிய நபர்களையோ பொருட்களையோ ஜீவராசிகளையோ
குறித்து பேசினா அதற்கு பேர் தான் மறைவானவரை குறிக்கக்கூடிய சொல் என்று நாம் தமிழிலே சொல்வோம். அரபியில் சொல்றார் அதற்கு அல் காயிபு என்று பெயர் சொல்கின்றார்கள். புரியுதுங்களா? காயிபுனா என்னது? மறைவானவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். காயிபுன்னு சொன்னா என்னதுமா? மறைவானவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அவர் நம்ம கண்ணு முன்னாடி என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார், நம்ம கண்ணை விட்டும் தூரமாக இருப்பார். இப்போ நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோன்னு வைங்களேன். ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி பேசி அவனை அந்த ஜாமானை வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? அவனை கடையில் போய் என்ன செய், அந்த ஜாமானை வாங்கிட்டு வர சொல்லு அப்படிங்கிறோம். இப்போ இந்த அவன் அப்படி நம்ம பேசுகிறோமா இல்லையா? இது யாரை குறிக்குது? மறைவானவரை குறிக்குது. நம்ம கண்ணு முன்னாடி அவர் இருக்காரா? இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறோம், அவர் வேற எங்கேயும் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம். அப்போ அந்த அவன் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது? மறைவான விஷயத்தை குறிக்குது. அது மாதிரி சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு 5 வீட்டில் லைனாக இருக்கோம். ஒருத்தவங்க ஒரு வீட்டிலேருந்து சத்தம் கொடுக்குறாங்க, ஏன் பாத்திமா அவளை போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லு. அப்போ அந்த அவள் சொல்லும்போது யாரை குறிக்குது? அது யாரை குறிக்குது? மறைவானவரை குறிக்குது. இப்படி நம்ம தமிழில் நிறைய விஷயங்கள் பேசுகிறோமா இல்லையா மறைவானவர்கள்ட்ட சொல்லி பேசுறதுக்கு? இதை தான் என்ன சொல்கிறாங்க அரபியில் அல் காயிபு என்று என்ன செய்கிறாங்க, மறைவானவரை குறிக்கக்கூடிய சொல் என்று என்ன செய்கிறாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. புரியுதுங்களா? சரி. இப்போ அடுத்து சொல்கிறாங்க, அந்த பலர்கையெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம். காயிபுன்னு இருக்குன்னா மறைவானவரை குறிப்பது அப்படின்னு மட்டும் என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் சொன்ன விளக்கங்களையும் என்ன செஞ்சுக்கணும், ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ புரியுதுங்களா? விளக்கத்தை மறந்துடாதீங்க. எதுக்கு எதுக்கு என்னென்ன விளக்கம் சொல்கிறோமோ அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ மறைவானவரை குறிப்பது. அதுக்கடுத்து பாருங்க, அல் ஹாலிரு எதிரில் உள்ளவரை குறிப்பது. எதிரில் உள்ளவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு அரபியில் அல் ஹாலிர் என்று என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், நீயும் இவனும் போய் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு என்ன செய்கிறோம், சொல்கிறோம். நீயும் அவளும் என்ன செய்யுங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எதிரில் உள்ளவங்களை குறிக்கும் போது நம்ம என்னன்னு சொல்லுவோம் தமிழில், நீ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். எதிரில் ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு அவனை போயிட்டு வா நம்ம சொல்லுவோமா? சொல்லுவோமா? பேர் தெரிஞ்சா பேரை சொல்லி நீ போயிட்டு வான்னு சொல்லுவோம். பேரே தெரியலனா நீங்களும் என்ன செய்யுங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். எதிரில் ஒரு ஆளை உட்கார வச்சுக்கிட்டு அவளும் இவளும் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ எதிரில் உள்ளவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு தான் அல் ஹாதிர் என்று என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகிறது. சரிங்களா? மறைவானவரை குறிப்ப சொல்லுனா அல் காயிபு, எதிரில் உள்ளவரை குறிக்கக்கூடிய சொல்லுன்னு சொன்னால் அல் ஹாலிரு. நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம், அது 2 ஆணாக இருக்கலாம், பல ஆண்களாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், 2 பெண்ணாக இருக்கலாம், பல பெண்களாக என்ன செய்யலாம், இருக்கலாம். எத்தனை பேராக இருந்தாலும் சரி, எதிரில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம சொன்னோம் சொன்னால் அதற்கு அரபியில் அல் ஹாலிர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போது எதிரில் உள்ளவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். புரியுதுங்களா? அதுக்கடுத்து அல் முத்தகல்லிமு. அல் முத்தகல்லிமு சொல்லுங்க. அல் முத்தகல்லிமு. அல் முத்தகல்லிமு. சும்மா சத்தம் போட்டு சும்மா சொல்லி பார்க்கணும். புரியுதுங்களா? அல் முத்தகல்லிமு. அல் முத்தகல்லிமு. அல் முத்தகல்லிமு தன்னை குறிக்கும் சொல். அல் முத்தகல்லிம் சொன்ன என்ன அர்த்தம்? தன்னை குறிக்கும் சொல். அதாவது நான் ஒரு நாள் போயிட்டு அங்கே போகும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா இல்லையா? இப்போ நான் அப்படின்னு சொல்லும்போது அது யாரை குறிக்குது? யாரை குறிக்குது? தன்னைத்தானேயே சொல்கிறோம். அப்படிதானே? அது நானாக இருந்தாலும் சரி, நாங்கள் சொன்னாலும் சரி. அப்படிதானே? நான் சொன்னாலும் என்னதுதான்? தன்னை தான் குறிக்கும். நாங்கள் சொன்னாலும் யாரை தான் குறிக்கும்? தன்னை தான் என்ன செய்யும்? குறிக்கும். அந்த நான் அப்படிங்கிறது ஒருமை, நாங்கள் அப்படிங்கிறது என்னது? பன்மை இல்லையா? அப்போ அல் முத்தகல்லிம் அப்படின்னு சொன்னால்
தன்னை குறிக்கும் சொல். அப்போ இந்த 3 சொல்ல நீங்கள் நல்லா விளங்கி வச்சுக்கணும். அல் காயிப் அப்படின்னா மறைவாக இருக்கக்கூடியவர்களை பற்றி பேசுனா அப்படி பேசக்கூடிய அந்த வார்த்தைக்கு அல் காயிப் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க. எதிரில் உள்ளவரை பற்றி பேசுனா அதுக்கு அல் ஹாலிர் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை பற்றி பேசினால் அதற்கு அல் முத்தக்கல்லிமு என்று சொல்லுவாங்க. இந்த 3 அரபு வார்த்தைகளையும் ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்குங்க. அல் காயிபு, அல் ஹாலிரு, அல் முத்தக்கல்லிமு. அல் காயிபு மறைவானவரை குறிப்பது, அல் ஹாலிரு எதிரில் உள்ளவரை குறிப்பது, அல் முத்தக்கல்லிமு தன்னை குறிப்பது. சரிங்களா? அப்போது இப்படி ஒவ்வொருத்தவர்களை பற்றி பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு பேச்சுக்கும் இந்த நஹு கலையில் பயன்படுத்தக்கூடிய கலை சொற்கள் தான் இந்த 3 கலை சொல்லும். இப்போ இதுக்கு அடுத்து 2 கலை சொல்ல தனியாக நமக்கு என்ன செய்கிறாங்க எழுதுகிறாங்க பாருங்கள். அடுத்து அல் முஸக்கரு, நல்லா கவனித்து பார்த்துக்கணும். அல் முஸக்கரு சொல்லுங்க. அல் முஸக்கரு, அல் முஸக்கரு, அல் மு சொல்லுங்க. அல் முஸக்கரு சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சரி. அல் முஸக்கரு அப்படின்னு சொன்னால் ஆண் பால். அல் முஸக்கரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண் பால். ஆண் பால்னு சொன்னால் நம்ம தவறுதலாக விளங்கக்கூடாது. ஆண் பால் அப்படின்னா ஒரு ஆண் செய்த செயலை குறித்து பேசினா அதற்கு பேர் ஆண் பால் என்று சொல்லுவோம். உதாரணத்திற்கு அப்துல்லா சாப்பிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? இப்போ அப்துல்லாங்கிறது யாரு? ஆண், அப்படிதானே? அப்போ அதுதான் என்ன செய்வாங்க ஆண்பால் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி என்னது பேரை சொல்லாமல் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? அவனை அடித்து விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அவன் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? அவன் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் சொல்லுங்க. அவன் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்குமா? குறிக்காது. அவன் அப்படிங்கிறது யாரை தான் குறிக்கும்? ஆணை தான் குறிக்கும். அப்போது ஆண்பால் அப்படின்னா நீங்கள் தவறாக விளங்கிக்காதீங்க. ஒரு ஆண் செய்த செயலை பற்றி பேசினால் அதற்கு ஆண்பால் என்றும், ஒரு பெண் செய்த செயலை பற்றி பேசினால் அதற்கு பெண்பால் என்றும் சொல்லப்படும். உதாரணத்திற்கு ஃபாத்திமா நேற்று இரவு நன்றாக ஓதினாள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த இடத்துல ஃபாத்திமாங்கிறது யாரு? பெண். அப்போ அந்த பெண் செய்ததுனால அதை பெண்பால் செய்த செயல் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி என்ன செய்யறாங்க, அன்னைக்கு அவ வச்சு கொண்டு வந்த குழம்பு நல்லா இருந்துச்சு. இப்போ அவள் அப்படின்னு சொல்லும்போது அது யாரை குறிக்குது? பெண்பாலை குறிக்குது இல்லையா? பேரை சொல்லி ஒரு பெண்ணின் பெயரை சொல்லி சொன்னாலும் அது பெண்பால் தான். ஒரு பெண்ணின் பெயரை சொல்லாமல் பெண்ணுக்குரிய வார்த்தையை பயன்படுத்தி சொன்னாலும் அதுவும் பெண்பால் தான். ஒரு ஆணின் பெயரை சொல்லி சொன்னால் அது ஆண்பால். ஒரு ஆணின் பெயரை சொல்லி சொல்லாம ஒரு ஆணுக்கு பயன்படுத்தக்கூடிய வேறு சொற்களை பயன்படுத்தி சொன்னாலும் அது ஆண்பால் தான். ஆக மொத்தம் அல் முஸக்கரு அப்படின்னா ஒரு ஆண் செய்த செயலை பற்றி பேசினால் அதற்கு அல் முஸக்கர் என்று என்ன செய்யப்படும் சொல்லப்படும். அடுத்து பாருங்க, அல் முஅன்னசு. அல் முஅன்னசு நல்லா கவனிச்சு பார்த்துக்கணும். அல் முஅன்னசு சொல்லுங்க. அல் முஅன்னசு, அல் முஅன்னசு, அல் முஅன்னசு பெண்பால். பெண்பால் அப்படின்னு சொன்னா அப்படியே நான் சொன்னதுதான். ஒரு பெண் செய்த செயலை குறித்து பேசினால் அதற்கு என்ன சொல்லப்படும்? பெண்பால் என்று என்ன செய்யப்படும் சொல்லப்படும். அப்போ ஒரு பேராகிராஃபை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த ஒரு பேராகிராஃபை அப்படியே ஒரு வாட்டி நான் வாசிக்கிறேன், கவனிச்சு பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் அதை வாசிக்கணும். ஒவ்வொரு ஆளாக என்ன செய்யணும், சத்தம் போட்டு வாசிக்கணும். புரியுதுங்களா? பாருங்க. அல் மாலி சென்ற காலம், அல் முஸ்தக்பிலு வருங்காலம், அல் அம்ரு
ஏவல், அந்நஹியு விலக்கல், அல் வாஹிது ஒருமை, அத்தஸ்னியத்து இருமை, அல் ஜம்உ பன்மை, அல் காயிபு மறைவானவரை குறிப்பது, அல் ஹாதிரு எதிரில் உள்ளவரை குறிப்பது, அல் முத்தகல்லிமு தன்னை குறிப்பது, அல் முஸக்கரு ஆண்பால், அல் முஅன்னசு பெண்பால். சரி, இப்போ ஒவ்வொரு ஆளாக அப்படி கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக வாசி முடிங்க. ஆண்பாளுக்கு என்ன சொன்னீங்க அரபியில்? வாசல் யார் யார்? அடுத்த ஆள் வாசிங்க. இப்போ யார் வாசிச்சா? அடுத்த ஆள் வாசிங்க. அடுத்த ஆள் சொல்லுங்க. அல் காயிபு மறைவானவரை குறிப்பது, அல் ஹாலிரு எதிர்வுள்ளவரை குறிப்பது, அல் முத்தகல்லிமு தன்னை குறிப்பது, அல் முஸக்கரு ஆண்பால், அல் முஅன்னது பெண்பால். யாருமா இப்போ வாசல் யார்? அதில் வந்து நீங்கள் வாசிக்கும்போது அல் முஸ்தலஹாத்து அப்படின்னு வாசிங்க இல்லையா? அல் முஸ்தலஹாத்துன்னு வாசிக்கக்கூடாது, அல் முஸ்தலஹாத். தாவுக்கு என்ன இருக்குது? அங்கே லம்மா இருக்குது, பேஷா இருக்குது, சுக்குன் தானே இருக்குது. அப்போ கவனித்து வாசிக்கணும், புரியுதுங்களா? அடுத்த ஆள் வாசிங்க. அல் முத்தகல்லிமு அல் முத்தகல்லிமு எல்லாம் வாசிச்சாச்சா?
ராஷ்டிர அவஸ்தை யாருமா? சரி, இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும், கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அதாவது இந்த கலை சொற்கள் தான் உங்களுக்கான முக்கியமான இந்த கித்தாபினுடைய ஒரு உயிர் நாடி அப்படின்னே நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? இது வந்து பார்த்து படிக்கும்போதே இவ்வளோ திணறல்கள் திக்கல்கள் ஏற்படக்கூடாது. இதை வீட்டில் உட்காந்து சும்மா இருக்கிற நேரங்கள்லாம் தஸ்பீ செய்கிறதுக்கு பதில் இதை தான் நீங்கள் தஸ்பீயாகவே செய்யணும். சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீ செய்யணும்ல, இப்படி சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீ செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் நாளைக்கு அல் மாலி அல் முஸ்தக்பிலு அல் அம்ரு அன்னஹியு அல் மாலி அல் முஸ்தக்பிலு அல் அம்ரு அன்னஹியு அல் மாலி அல் முஸ்தக்பிலு அல் அம்ரு அன்னஹியு, இப்படியே இதையே எதுவாக செய்யணும்? தஸ்பீ செய்கிற மாதிரி என்ன செய்யணும்? செய்யணும். அப்படி செஞ்சாதான் இது தரமான பாடமாக உங்களுக்கு என்ன செய்யும்? மனப்பாடத்தில் நிற்கும். இது மனப்பாடத்தில் நின்னால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த பக்கங்களை லேசாக படிக்க முடியும், வேகமாக படிக்க முடியும், உடனே மனப்பாடம் பண்ண முடியும். இப்போ புரியுதுங்களா? இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுனால பின்னாடி இருக்கக்கூடிய பாடங்களில் உங்களுக்கு நிறைய பிரயோஜனங்கள் என்ன செய்யுது இருக்குது. அதனால் இதை நல்லா எவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியுமோ அவ்வளோ மனப்பாடம் பண்ணுங்கள். எத்தனை வாட்டி சொல்லி பார்க்க முடியுமோ அத்தனை வாட்டி சொல்லுங்கள். ஏன்னா இந்த பக்கத்தை வச்சு தான் அடுத்த எல்லா பாடங்களும் அமையும். இந்த வார்த்தைகள் தான் அடுத்து எல்லா பாடத்தில் இடம்பெறவும் செய்யும். அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் எப்போவுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? சரி, இப்போ அதுக்கடுத்து அடுத்த பேராகிராஃபை பாருங்கள். அல் மஅரூஃபு அல் மஅரூஃபு அல் மஅரூஃபு சொல்லுங்க. அல் மஅரூஃபு அல் மஅரூஃபு. சரிங்களா? அல் மஅரூஃபு அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, செய்தவர் அறியப்பட்டது, செயல்வினை அப்படின்னு என்ன செய்யிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்குறாங்க? செய்தவர் அறியப்பட்டது அப்படின்னு என்ன செய்கிறாங்க? கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்திற்கு ஒரு செயல் இருக்குது, அந்த செயலை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் அந்த தெரிஞ்ச விஷயத்திற்கு பேர் என்னதுங்க? அல் மஅரூஃபு என்று அரபியில் சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, பள்ளிவா மதரசா கதவை ஆலிமா திறந்தார்கள். இப்போ பள்ளிவாசலுடைய கதவு திறப்பது என்பது ஒரு செயல், அப்படி தானே? கதவு திறக்கிறதுங்கிறது என்னது? ஒரு செயல். யார் திறந்தா? ஆலிமா. அப்போ திறந்த ஆள் யாருங்கிறது நமக்கு என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரிஞ்சால் அந்த தெரிஞ்ச விஷயத்திற்கு பேர் என்னது? அல் மஅரூஃபு என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, என்னுடைய நோட்டில் ஆயிஷா எழுதி வைத்து விட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எழுதுதல் என்பது என்னது? ஒரு செயல். எழுதுதல் என்பது என்னது? ஒரு செயல். அப்போ அந்த செயலை செஞ்சது யாருங்க? ஆயிஷா. அப்போ அந்த செஞ்ச செயல் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த விஷயத்திற்கு பேர் என்னது? அல் மஅரூஃபு என்று என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது எனது தட்டில் எனது அம்மா சாப்பாடு வைத்தார்கள். இப்போ சாப்பாடு வைக்கிறதுங்கிறது என்னது? ஒரு செயல். யார் வச்சா? அம்மா. அப்போ அந்த செயல் தெரியுதா இல்லையா? ஒரு செயலை செய்து அந்த செயலை செய்தவர் அறியப்பட்டால் அந்த விஷயத்திற்கு பேர் அரபியில் என்னன்னு சொல்லுவாங்க? அல் மஅரூஃபு அப்படின்னு என்ன செய்கிறாங்க? சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னது? எனது வீட்டு சாவியை ஆமினால் துளைத்து விட்டால். இப்போ துளைக்கிறதுங்கிறது என்னது? தொலைஞ்சு போச்சுங்கிறது என்னதுமா? ஒரு செயல், அப்படிதானே? அப்போ அந்த செயலை செஞ்சது யாரு? ஆமினா அப்படின்னு என்ன செய்யுது? தெரியுது. இப்படி ஒருத்தவங்க பேரை வச்சு ஒரு செயலை செஞ்சது தெரிஞ்சாலும், பேரே தெரியாமல் ஒருத்தவங்க ஒரு செயலை செஞ்ச தெரிஞ்சாலும் அதற்கு பேர் என்னதுதான்? மஅரூஃப் தான். இப்போ உதாரணத்துக்கு கதவு மதரசா கதவு திறந்தார். யார் திறந்தா? இருட்டில் ஆள் சரியாக தெரியலைங்க, யாரோ ஒரு ஆள் என்ன செஞ்சாங்க? திறந்தாங்க. அப்போது யாரோ திறந்தது நமக்கு என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சிருக்கு. அப்போ அதுக்கு பேர் என்னது? மஅரூஃப். அல்லது எனது வீட்டிலே இவன் என்ன செஞ்சான்? பூட்டை உடைச்சான். அவன் பேர் என்ன செய்யலை? தெரியலை. அவன் பேரை தெரியல, அவன் பூட்டை உடைச்சான்னு சொல்கிறோம். பூட்டை உடைச்சவன் யார் என்ன செய்யுது?
தெரியுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுங்க? மாரூஃபு. ஒரு செயலை ஒருவர் செய்து அந்த செயலை செய்தவர் தெரியப்பட்டால், செயலை செய்தவர் அறியப்பட்டால் அதற்கு பேர் என்னது? மாரூஃபுன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னது? மாரூஃபு. புரியுதுங்களா? அதுக்கு எடுத்து பாருங்க, அல் மஜ்ஹூலு. அல் மஜ்ஹூலு. அல் மஜ்ஹூலு சொல்லுங்க. அல் மஜ்ஹூலு. அல் மஜ்ஹூலு. அல் மஜ்ஹூலு. சரிங்களா? இப்போ பாருங்க, செய்தவர் அறியப்படாதது செயல்பாட்டு வினை. இந்த செயல்வினை செயல்பாட்டு வினையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம். புரியுதுங்களா? செய்தவர் அறியப்படாதது, அதாவது ஒரு செயல் என்பது நடந்திருக்கும், ஆனால் அந்த செயலை செஞ்சவங்க யாருன்னு என்ன செய்யாது? தெரியாது. ஒரு செயல் என்ன செஞ்சுருக்கும்? நடந்திருக்கும், அந்த செயல் யார் செஞ்சாங்க அப்படின்னு என்ன செய்யாது? தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு கண்ணாடி கிளாஸ் என்ன செஞ்சுருக்குறோம்? வச்சுட்டு வெளியே போயிட்டு வரோம். நம்ம வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்குது. வந்து பார்க்குறோம், கண்ணாடி கிளாஸு உடஞ்சி கிடக்கு. கண்ணாடி கிளாஸ் என்ன செஞ்சுருக்கு? உடஞ்சிருக்கு. இப்போ இந்த 4 பிள்ளைங்களை எந்த பிள்ளை செஞ்சதுன்னு என்ன செய்யலை? நமக்கு தெரியலை. ஆனால் உடஞ்ச செயல் என்ன செஞ்சுருக்கு? நடந்திருக்கு. அப்போ ஒரு செயல் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. ஆனால் அந்த செயலை செஞ்சவங்க என்ன செய்யலை? யாருங்கிறது தெரியலை. அப்படி தெரியாமல் இருந்தால் அதுக்கு பேர் அல் மஜ்ஹூல் அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்கள், வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறாங்க? பெண்கள் மாசாக்கு வெளியே இருந்து ஆட்கள் தொலை வராங்க. இப்போ தொலை வரும்போது பார்த்தா பள்ளிவாசல் நல்லா தூத்து பிறக்கி சுத்தமாக இருக்குது. ஆனால் யார் தூத்து விட்டு போனான்னு என்ன செய்யலை? தெரியலை. அப்படியானே? யார் வந்து என்ன செஞ்சாங்க? தூத்தாங்கன்னு தெரியலையே. வாரம் நம்ம தான் தூப்போம். இந்த வாரம் அப்போ தூக்கக்கூடிய செயல், துடைக்கக்கூடிய செயல் என்ன செஞ்சிருச்சு? நடந்துருச்சு. ஆனால் யார் செஞ்சாலும் என்ன செய்யலை? தெரியலை. அது மாதிரி சில நேரங்களில் பாருங்கள், லைட் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது பள்ளிவாசலில் மதசால. அப்போ அந்த லைட்டை யார் போட்டு போனாங்கன்னு என்ன செய்யலை? தெரியலை. அது மாதிரி திடீர்னு பார்த்தா மதசா கதவு பூட்டி கிடக்குது. பூட்டுதல் என்பது செயல் என்ன செஞ்சிருச்சு? நடந்துருச்சு. ஆனால் யார் பூட்டினாலும் என்ன செய்யலை? தெரியலை. இப்படி ஒரு செயல் நடந்து அந்த செயலை செய்தவர் அறியப்படலை அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் அரபியில் என்ன சொல்லுவாங்க? அல் மஜ்ஹூலு என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் ஒரு செயல் நடந்து அந்த செயலை செய்தவர் அறியப்பட்டால் அதற்கு பேர் என்னது? அல் மாரூஃபு என்று சொல்வார்கள். புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்க, அல் முஸ்பத்து செயல் நடந்தது. அல் முஸ்பத்து செயல் நடந்தது. உடன்பாட்டு வினை அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் படிக்க தேவையில்ல. அல் முஸ்பத்து செயல் நடந்தது. சொல்லுங்க, அல் முஸ்பத்து. அல் முஸ்பத்து. அல் முஸ்பத்தை சொல்லணும்னா அல் முஸ்பத்து. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சரி, ரைட்டு. இப்போ அல் முஸ்பத்து அப்படின்னு சொன்னால் செயல் நடந்த விஷயத்தை குறித்து பேசினா அதற்கு பேர் அல் முஸ்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் சாப்பிட்ருக்கிறான், சாப்பிட்ட செயல் என்ன செஞ்சுருக்காங்க? நடந்திருக்கு. புரியுதுங்களா? எழுதினான், எழுதின செயல் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. அப்படி தானே? அடித்தான் அப்படிங்கும்போது அடித்த செயல் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. அதே மாதிரி உறங்கினான் அப்படிங்கும்போது தூங்கக்கூடிய அந்த செயல் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. முகத்தை கழுகினான் அப்படிங்கும்போது கழுவுன செயல் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. எந்த ஒரு விஷயத்தில் ஒரு செயல் நடந்திருக்கோ அந்த நடந்த செயலை பற்றி பேசினா அதற்கு பேர் அல் முஸ்பத்து அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. புரியுதுங்களா? செயல் நடந்த விஷயத்திற்கு பேர் என்னது? அல் முஸ்பத்துன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், என்ன சொல்றோம்? நேற்று இரவு ஆமினால் அழுது கொண்டே இருந்தால். இப்போ அழுது கொண்டே இருந்தால் அப்படிங்கும்போது அழுத செயல் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. அப்படிதானே? அழுத செயல் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. அப்போது அந்த நடந்த செயலை பற்றி பேசினா அதுக்கு பேர் என்னது? முஸ்பத்து. அது மாதிரி நேற்று நைட்டு பூரா அப்துல்லா சிரித்து கொண்டே இருந்தான் அப்படிங்கும்போது சிரித்த செயல் என்ன செஞ்சிருக்கு?
நடந்திருக்கு. சிரித்தல் என்பது ஒரு செயல், அந்த செயல் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. அழுகுதல் என்பது ஒரு செயல், அந்த செயல் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. நேற்று பூரா நான் மனப்பாடம் பண்ணி கொண்டே இருந்தேன், நேற்று இரவு பூரா என்ன செஞ்சேன்? மனனம் செய்து கொண்டே இருந்தேன். அப்போ மனனம் செய்வது என்பது ஒரு செயல், அந்த செயல் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. அப்போ ஒரு செயல் நடந்திருக்குன்னு சொன்னால், நடந்த செயலை பற்றி பேசுனா அதற்கு பேர் அல் முஸ்பத்து என்று என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். புரியுதுங்களா? புரியுதா? அது ஒரு ஆள் செஞ்சாலும் சரி, 2 ஆள் செஞ்சாலும் சரி, 3 ஆள் செஞ்சாலும் சரி, 4 ஆள் செஞ்சாலும் சரி, மறைவானவர் செஞ்சாலும் சரி, எதிரில் உள்ளவர் செஞ்சாலும் சரி, ஒரு பெண் செஞ்சாலும் சரி, 2 பெண்கள் செஞ்சாலும் சரி, ஆக மொத்தம் செயல் நடந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது தான்? முஸ்பத் தான். புரியுதுங்களா? அந்த பல ஆண்கள் திருடி விட்டு ஓடினார்கள் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அப்போது திருடுதல் என்பது ஒரு செயல், திருடுதல் செயல் என்ன செஞ்சிருச்சு? நடந்துருச்சு. புரியுதுங்களா? பல பெண்கள் உட்கார்ந்து பீடி சுற்றினார்கள் சொல்லுதோம். பீடி சுத்துறதுங்கிறது என்னது? ஒரு செயல். அப்போ அந்த பீடி சுத்துற செயல் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. புரியுதுங்களா? அதனால அவன் செஞ்சான்னு சொல்லணும், அந்த அவனை மட்டும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கூடாது. புரியுதுங்களா? அது ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, பல ஆண்களாக இருந்தாலும் சரி, மாரூஃபுக்கும் அதுதான், மஜ்ஹூலுக்கும் அதுதான். புரியுதுங்களா? அந்த ஃபாத்திமா, ஆயிஷா, ஆமினா, கத்தீஜா எல்லாரும் சேர்ந்து பள்ளிவாசலை க்ளீன் செய்தார்கள், சுத்தம் செய்தார்கள். அப்போ அங்கே சுத்தம் செய்த செயலும் நடந்திருக்கு. யார் சுத்தம் செஞ்சா? 4 பேர். இந்த 4 பேரும் அறியப்பட்டிருக்காங்கம்மா. புரியுதுங்களா? அது மாதிரி என்ன செஞ்சா? யார் யாரோ வந்துட்டு போகிறாங்க நம்ம வீட்டுக்கு, யார் யாரோ பள்ளிவாசலுக்கு போயிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது மஜ்ஹூல். வருவது என்பது ஒரு செயல், ஆனால் யார் யார் என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னு தெரியல, வந்துட்டு போயிருக்காங்கன்ட்டு தெரியல. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஆளை வச்சு நான் உதாரணம் சொல்கிறேன்னா நீங்கள் அது ஒரு ஆள்னு நினச்சிக்கூடாது. அது பல ஆண்களாகவும் இருக்கலாம், பல பெண்களாகவும் இருக்கலாம், எதிரில் உள்ளவர்களாகவும் இருக்கலாம், மறைவானவர்களாகவும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். புரியுதுங்களா? புரியுதா? சரி, பாருங்க. அடுத்து அல் மன்ஃபியூ. அல் மன்ஃபியூ. அல் 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 மன்ஃபியூ செயல் நடக்காதது. மேலே சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட், மேலே சொன்னதுக்கு அப்படியே நேர்முரணான ஒரு வார்த்தை தான் செயல் நடக்காதது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று பூரா பிரச்சனை நடந்து கூட அவள் அழாமலே இருந்தால அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அழுகுதல் என்பது என்னது? ஒரு செயல், அந்த செயல் என்ன செய்யலை? நடக்கலை. புரியுதுங்களா? நேற்று பூரா நான் படிக்கவே இல்லை, அப்போ படித்தல் என்பது ஒரு செயல், அந்த செயல் என்ன செய்யலை? நேற்று நடக்கலை. இன்னைக்கு கூட நான் எழுதவே இல்லை, அப்போ எழுதுதல் என்பது என்னது? ஒரு செயல், அந்த செயல் என்ன செய்யலை? நடக்கலை. இன்னைக்கு சுபு கூட நான் தொழலை, அப்போ தொழுகுதல் என்பது ஒரு செயல், அந்த செயல் என்ன செய்யலை? நடக்கலை. புரியுதுங்களா? அப்போது எந்த ஒரு செயல் நடக்காமல் இருந்ததோ அந்த நடக்காமல் இருந்த செயலை பற்றி சொல்கிறதா இருந்தால் அரபியில் அல் மன்ஃபியூ என்று என்ன செய்வார்கள்? சொல்வார்கள். அது ஒரு ஆண் செய்யாமல் இருந்ததாக இருக்கலாம், 2 ஆண்கள் செய்யாமல் இருந்ததாக இருக்கலாம், பல ஆண்கள் செய்யாமல் இருந்ததாக இருக்கலாம், எதிரில் உள்ளவர்கள் செய்யாமல் இருந்ததாக இருக்கலாம், மறைவில் உள்ளவர்கள் செய்யாமல் இருந்ததாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் பாருங்கள். இப்போ எதிரில் உள்ள ஒரு ஆணுக்கு சொல்கிறோம், நேற்று நைட்டு நீதானல இதை செய்யாமல் இருந்த அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நேற்று நைட்டு செய்யாமல் இருந்தது யாரை பார்த்து சொல்கிறோம்? எதிரில் உள்ளவரை பார்த்து என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். அது மாதிரி என்னது? அவன்கிட்ட அன்னைக்கே அதை சொன்ன, அவன் இன்னும் கரண்ட் பில்லு கட்டாமல் இருக்கான். அப்போ எதை சொல்கிறோம்? கரண்ட் பில் கட்டுதல் என்பது என்னது? ஒரு செயல், அது இந்த செயல் இன்னும் என்ன செய்யலை? நடக்கலை. அப்போ மறைவான ஒரு ஆணை பற்றி என்ன செய்கிறோம்? சொல்கிறோமா? புரியுதுங்களா? அப்போ எதிரில் உள்ளவர்களை பற்றியும் சொல்லலாம், மறைவானவர்களை பற்றியும் சொல்லலாம். 1 ஆள் 2 ஆள் 3 ஆள், ஒரு பெண் 2 பெண் பல பெண் என்று எப்படி வேணாலும் என்ன செய்யலாம்? இந்த செயல் நடக்காத விஷயங்களை குறித்து நாம் சொல்லலாம். புரியுதுங்களா? புரியுதா? சரி, பாருங்க. அடுத்து அத்தகீது, உறுதிப்படுத்துதல். சொல்லுங்க. அத்தகீது. 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 அத்தகீது உறுதிப்படுத்துதல். அத்தகீது
சத்தமாக சொல்லுங்கள். அத்தகீது உறுதிப்படுத்துதல். அத்தகீது உறுதிப்படுத்துதல். சரி, உறுதிப்படுத்துறதுனா என்னங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகலாமா போக வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்குறோம், தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு இருந்த சந்தேகத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோம். நம்ம புரியுதுங்களா? அதே மாதிரி கீழே என்ன செய்யுது, ஒரு பேனா கிடக்கு. இப்போ மதரசாவில் ஒரு பேனா கிடக்கு. உடனே என்ன செய்கிறோம், ஒரு ஆள் எடுத்து இது யாருடைய பேனா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. இது என்னுடைய பேனா தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அதுதான் என்னது, உறுதிப்படுத்துதல். அது மாதிரி என்ன செய்யுது, நேற்று நைட்டு ஒரு விஷயம் நடந்துச்சே, இது உண்மையா அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம். ஆமாம் உண்மைதான் அப்படின்னு அவர் அதை சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த செயலை அவர் என்ன செய்கிறாரு, உறுதிப்படுத்துகிறாரு. அந்த செயலை அவர் என்ன செய்கிறாரு, உறுதிப்படுத்துகிறாரு. புரியுதுங்களா? இப்படி ஒரு செயலோ அல்லது ஒரு பொருளோ ஏதோ ஒரு விஷயத்தை, ஆமாம் இது இப்படி தான் நடந்துச்சு, ஆமாம் இது எனக்குள்ளது தான், ஆமாம் இது இப்படி தான் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பேர் என்னது, உறுதிப்படுத்துதல். அரபியில் சொல்கிறாருந்தா அத்தகீது என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொரு வார்த்தை நம்ம சொல்கிறாண்டா சத்தியம் அப்படின்னு கூட என்ன சொல்லிக்கலாம். உண்மையிலேயே இது ஏங்குள்ளது தான், சத்தியமாகவே நான் அங்கே போனேன், நிச்சயமாக நான் அதை பார்த்தேன், இப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா? நாம ஒரு விஷயத்தை சொல்லி இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் என்னது, அத்தகீது உறுதிப்படுத்துதல். அதுக்கு பேர் என்னதுமா, அத்தகீது உறுதிப்படுத்துதல் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இப்போ நான் கேட்குறேன், இப்போ 2 பேரும் உட்காந்துருக்கான், இல்லை நேற்று நைட்டு நீயும் அவனும் தான்ல பள்ளியாசல் வந்து தண்ணியை குடிச்சிய அப்படின்னு கேட்கும்போது சாவல் சொல்லுதான், ஆமாம் நாங்கள் 2 பேரும் தான் வந்தோம் அப்படின்னு சாவல் சொன்னால் அதுக்கு பேர் என்னது, அத்தகீது உறுதியாக என்ன செய்கிறது, சொல்கிறது. புரியுதுங்களா? அடுத்து இருக்கு பாருங்க, அல்மு அக்கது. அடுத்து அல்மு அக்கது. அல்மு அக்கது சொல்லுங்க. அல்மு அக்கது. அல்மு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி, ஓகே. அல்மு அக்கது அப்படின்னு சொன்னால் உறுதிப்படுத்தப்பட்டது. உறுதிப்படுத்தப்பட்டது அதாவது வேற ஒரு நபர்களாலோ வேற ஒரு விஷயத்தின் மூலமாகவோ ஒரு செயல் என்பது உறுதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோம் பாருங்க. இப்போ மவுத்து அப்படிங்கிறது என்னது, மவுத்துங்கிறது என்னது, உறுதிப்படுத்தப்பட்டது. அப்படிதானே? யாரும் மவுத்தா போகாமல் இருக்க முடியும்னு சொல்ல முடியுமா? மவுத்துங்கிறது உறுதியாக வரும். அதை யார் உறுதிப்படுத்தியிருக்கா, யாரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, அல்லாவால் என்ன செய்யப்பட்டிருக்கு, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிதானே? மறுமையில் எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறது என்னது, உறுதிப்படுத்தப்பட்டது. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டாத உறுதிப்படுத்த, அல்லாஹ் உறுதிப்படுத்தி வச்சுட்டான். அது மாதிரி பாருங்க, பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கா, இப்போ பெரிய டிரான்ஸ்ஃபார்மில் போய் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, டேஞ்சர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒன்று போட்டிருப்பாங்க. அப்படி தானே? இதை தொடாதீங்க, தொட்டால் என்ன ஆகும், கரண்ட்டு ஷாக் அடித்து நீங்கள் கரைஞ்சி போயிடுவீங்க அப்படிங்கிற அந்த செய்தி என்ன செஞ்சுருப்பாங்க, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி தானே? இப்படி வேற ஒரு நபர்களாலோ வேற ஒரு விஷயத்தை உறுதியாக இந்த இடத்துக்கு போனால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா அதுக்கு பேர் என்னது தான், உறுதிப்படுத்தப்பட்டது. வேற ஒரு நபர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி என்ன, திடீர்னுட்டு ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழியாக போகக்கூடாது, இங்கே ரோட்டு வேலை நடக்குது, வேறு வழியாக சுற்றி போங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா திரும்ப உங்களை அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கு, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ புரியுதுங்களா? அப்போ மவுத்து வர்றது, கியாமத்தில் நம்ம எழுப்பப்படுறது, நன்மையை செஞ்சால் சொர்க்கத்துக்கு போகிறது, தீமையை செஞ்சால் நரகத்துக்கு போகிறது, இது எல்லாமே என்னது தான், உறுதிப்படுத்தப்பட்ட விஷயங்கள். இப்போ புரியுதுங்களா?
வேற ஒரு நபர்களால் உறுதியாக சொல்லப்பட்டிருந்துன்னு சொன்னால் அதுக்கு பேர் உறுதிப்படுத்தப்பட்டது என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அடுத்து பாருங்க, அஸ்ஸீகத்து. அஸ்ஸீகத்து, அஸ்ஸைகத்துன்னு வாசிச்சிடக்கூடாது, புரியுதுங்களா? என்னென்னு வாசிக்கணும்? அஸ்ஸீகத்து சொல்லுங்க. அஸ்ஸீகத்து சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி, இப்போ சீகத்து அப்படிங்கிறதுக்கு இங்கே நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஷார்ட்டாக நீங்கள் சீகா அப்படிங்கிறதுக்கு அமைப்பு அப்படின்னு விளங்கி வச்சுக்கங்க. சீகா அப்படிங்கிறதுக்கு என்ன வச்சுக்கங்க? அமைப்புன்னு விளங்கி வச்சுக்கங்க. இப்பொழுதைக்கு அதனுடைய விளக்கத்தை மீசான் கிதாபினுடைய லாஸ்ட்டில் படிப்போம். சீகானா என்னங்கிறது எங்கே படிப்போம்? மீசானுடைய லாஸ்ட் கிதாபில் இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்போம். இப்போ சீகத்து அப்படின்னு சொன்னால் என்னென்னு விளங்கிக்கங்க? அமைப்புன்னு விளங்கிக்கங்க. நம்ம புரியுதுங்களா? சீகான்னு சொன்னால் என்னது? அமைப்பு. சரி, அடுத்து பாருங்க, அல் இஸ்மு. அல் இஸ்மு. அல் இஸ்மு சொல்லுங்க. அல் அல் இஸ்மு சத்தமாக சொல்லுங்க. அல் இஸ்மு பெயர் சொல். பெயர் சொல்ல என்னங்கிற நான் அன்றைக்கே சொன்னேன், அப்படி தானே? உலகத்தில் எது எதுக்கெல்லாம் நம்ம பெயர் வச்சுருக்கிறோமோ அது எல்லாமே பெயர் சொல் தான். நம்ம புரியுதுங்களா? இப்போ உதாரணத்திற்கு புத்தகம் அப்படின்னு சொன்னால் புத்தகங்கிறது என்ன தான்? பெயர் சொல் தான். பேப்பர் அப்படிங்கிறது பேப்பருக்கு இந்த எழுதக்கூடிய ஒரு இதுக்கு வச்சிருக்கிற பேர் தான் என்னது? பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம், அது பெயர் சொல் தான். அது மாதிரி காத்தாடின்னு சொல்கிறோம், பெயர் சொல்லு. லைட்டுன்னு சொல்கிறோம், பெயர் சொல்லு. கதவுன்னு சொல்கிறோம், பெயர் சொல்லு. சாவி பெயர் சொல்லு. ஆடு பெயர் சொல்லு. நாய் பெயர் சொல்லு. மரம் பெயர் சொல்லு. செடி பெயர் சொல்லு. காற்று பெயர் சொல்லு. வெயில் பெயர் சொல்லு. மழை பெயர் சொல்லு. கடல் பெயர் சொல்லு. ஏரி, குளம், குட்டை, இது எல்லாமே என்னதான்? பெயர் சொல் தான். மனிதன் எது எதற்கெல்லாம் பெயர் வச்சிருக்கிறானோ அது எல்லாத்துக்குமே என்னதான்? பெயர் சொல் தான். அதான் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு என்ன செஞ்சான்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றின் பெயர்களையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம புரியுதுங்களா? இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? பெயர்களை வச்சிருக்கிறான். பொதுவாகவே எந்த ஒன்றுடைய பெயர் தெரிஞ்சாதான் அதை எப்படி செயல்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம புரியுதுங்களா? பேர் தெரியலன்னா எதையாவது நம்மளால் செய்ய முடியுமா? உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு மிக்சியை கொண்டு வந்து வைக்கிறோம். அது மிக்சினா எப்படி இருக்கும், மிக்சிங்கிறத எப்படி போடணும், மிக்சிங்கிறத எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அந்த மிக்சி என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். ஒரு ஆளுக்கு இது என்ன பேர்னு என்ன செய்யலை தெரியல, அதை போய் கடையில் வாங்க முடியுமா? இல்லை வாங்கிட்டு அதை எப்படி பயன்படுத்தணும்னு யார்கிட்ட கேட்க முடியுமா? முடியாது. அப்போ ஒவ்வொன்றுடைய பெயர் இருக்கு, அதனுடைய பெயர்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நேற்று புத்தகத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த கித்தாபினுடைய எல்லா பேரையும் சொல்லி அந்த பேருக்கான விளக்கத்தை சொல்லி நம்ம என்ன செஞ்சோம்? ஆரம்பித்தோம். அப்போ அல் இஸ்மு அப்படின்னு சொன்னால் என்னது? பெயர் சொல். உலகத்தில் இருக்கக்கூடிய அது இடங்களாக இருக்கலாம், நேரங்களாக இருக்கலாம், காலங்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், செடிகளாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், காய்கறியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அது எல்லாத்துக்கும் என்னதான்? பெயர் சொல் தான். நம்ம பெயர் சொல்ல என்னன்னு தப்பாக விளங்கக்கூடாது. ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சொல்லுன்னு விளங்கக்கூடாது. இப்போ என்னென்னு விளங்கக்கூடாது? பெயர் சொல்ல நம்ம எல்லாரும் பொதுவாக என்ன நினைப்போம்? பெயர் சொல்லுனா ஒரு நபரை குறிப்பிட்டு கூப்பிடுவதற்கு பெயர் சொல்ல நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். அதுக்கு பேர் பெயர் சொல்லல. எல்லாமே உலகத்தில் எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அது எல்லாமே என்னதாங்க? பெயர் சொல்லுதான். புரியுதுங்களா? சரி, அடுத்து அல் ஃபிஅலு. அல் ஃபிஅலு. அல் ஃபிஅலு சொல்லுங்க. அல் ஃபிஅலு சொல்லுங்க. அல் ஃபிஅலு. அல் ஃபிஅலு. அல் ஃபிஅலு வினை சொல். அல் ஃபிஅலு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வினை சொல். வினை சொல் அப்படின்னா செயல் சொல் அப்படின்னு நீங்கள் விளங்கிக்கங்க. ஒரு செயலை குறித்து சொன்னால் அதுக்கு பேர் என்னது? வினை சொல். உதாரணத்திற்கு சாப்பிட்டான், அடித்தான், அழுதான், தூங்கினான், சிரித்தான், கோவப்பட்டான், எரிச்சல் பட்டான், ஓடினான், உட்கார்ந்தான், எழுந்தான், குளித்தான். இப்படி நம்ம ஒரு செயலை பற்றி பேசுகிறோமா இல்லையா? இது எல்லாமே என்னதான்?
ஃபியால் தான், வினை சொல் தான். இது எல்லாமே என்னது தான்? ஃபியால், வினை சொல்லுமா, புரியுதுங்களா? அது ஒரு மனிதன் செஞ்சதாக இருந்தாலும் சரிதான், ஒரு விலங்கு செஞ்சதாக இருந்தாலும் சரிதான். நாய் குலைத்தது, இப்போ குலைத்தது என்பது என்னது? வினை சொல். குலைக்கிற நாய் குலைக்கல, அப்போ அந்த நாய் என்னது? குலைக்கக்கூடிய செயல் என்ன செய்யுது, அது என்னது தான்? வினை சொல் தான். புரியுதுங்களா? மாடு கத்தியது, அது மாதிரி குயில் கூவியது, இப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா? இது எல்லாமே என்னது தான்? வினை சொல் தான். ஒரு மனிதன் செஞ்ச செயலை பற்றி பேசினாலோ, ஒரு விலங்குகள் செஞ்ச செயலை பற்றி பேசினாலோ, அல்லது உயிரே இல்லாதகள் செஞ்ச செயலை பற்றி பேசினாலோ அதுக்கு பேர் என்னதான்? வினை சொல் தான். ஃபேன் சுத்துகிறது, என்னது? ஃபேன் அப்படிங்கிறது பெயர் சொல், சுத்துகிறது அப்படிங்கிறது என்னது? வினை சொல். புரியுதா? லைட் எரிகிறது, லைட் என்பது பெயர் சொல், எரிகிறது என்பது என்னது? புரியுதுங்களா? இப்படி ஒரு செயல் அது நடந்த செயலாகவும் இருக்கலாம், நடக்காமல் இருக்கிற செயலாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? வெறுமனே சாப்பிட்டான், அழுதான், தூங்கினான் மட்டும் வினை சொல்லல. சாப்பிடவில்லை, அளவில்லை, தூங்கவில்லை, சிரிக்கவில்லை, உட்காரவில்லை, நிற்கவில்லை என்று சொன்னால் அதுவும் என்னதுதான்? வினை சொல் தான். புரியுதா? ஒரு செயல் நடந்ததை பற்றி பேசினாலும் அது வினை சொல் தான், ஒரு செயல் நடக்காத பற்றி பேசினாலும் அது வினை சொல் தான், ஒரு செயலை செய்யுங்கன்னு சொல்லி கட்டளை இட்டாலும் அதுவும் வினை சொல் தான், ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு கட்டளை இட்டாலும் அது வினை சொல் தான். புரியுதா? புரியுதுங்களா? எல்லாமே என்னதான்? செயல்களை குறித்து பேசினாலும் அது வினை சொல் தான். அது கடந்த காலமாக இருக்கலாம், வருங்காலமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஒரு செயலை பற்றி பேசணும்னு நம்ம தொடங்கிட்டோம் சொன்னால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லப்படும்? வினை சொல் என்று என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். புரியுதுங்களா? அடுத்து அல் ஹர்ஃபு, இணை சொல் எழுத்து. சொல்லுங்க. அல் ஹர்ஃபு, அல் ஹர்ஃபு, அல் ஹர்ஃபு, இணை சொல் எழுத்து. அல் ஹர்ஃபு, இணை சொல் எழுத்து. சொல்லுங்க. அல் ஹர்ஃபு, இணை சொல் எழுத்து. அல் ஹர்ஃபு அப்படின்னா இணை சொல் எழுத்து. அதாவது ஒரு பெயர் சொல்லையும் ஒரு வினை சொல்லையும் சேர்க்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு தான், ஒரு வார்த்தைக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு சின்ன எழுத்துக்கு தான் என்ன செய்யப்படும்? இணை சொல் அப்படின்னு என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். இணை சொற்களை பின்னாடி போகும்போது நம்ம என்ன செய்வோம்? படிப்போம். அப்போ 2 பேராகிராஃபை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? படித்து முடிச்சிருக்கிறோம். இந்த 2 பேராகிராஃபையும் நான் ஒரு வாட்டி வாசிக்கிறேன், கவனமாக பார்த்துங்க. இதை ஏன் திரும்ப திரும்ப இத்தனை வாட்டி நான் வாசிக்கிறேன், இவ்வளோ இதாக இதை உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்கிக்கணும். புரியுதுங்களா? இது இல்லைன்னா மீசான் கிதாப் இல்லை. இந்த ஒரு பக்கம் இல்லைன்னா எதுவே இல்லை, மீசான் கிதாபே இல்லை. மீசான் இல்லைன்னா அஜினாஸ் இல்லை, அஜினாஸ் இல்லைன்னா சஞ்சானி இல்லை. அப்போ எதுதான் முக்கியம்? இந்த ஒரு பக்கம் தான் என்னது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? பாருங்கள், அப்படி கை வச்சு கவனிச்சுக்கணும். அரபி வாசிக்க தெரியாதவங்க நல்லா கவனித்து பார்த்துக்கணும், தெளிவான முறையில் நாளைக்கு வாசிக்கணும். ஒரு ஆள் கூட ஒரு தப்பு, அரபியில் ஒரு சின்ன தப்பு கூட வரக்கூடாது. தமிழில் ஒரு சின்ன தவறு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அரபியில் என்ன செய்யக்கூடாது? ஒரு சின்ன தப்பு கூட, ஒரு சின்ன தடுமாற்றம் கூட வரக்கூடாது. பாருங்க. அல் மாதி, சென்ற காலம். அல் முஸ்தக்பிலு, வருங்காலம். அல் அம்ரு, ஏவல். அந்நஹியு, விளக்கல். அல் வாஹிது, ஒருமை. அத்தஸ்னியத்து, இருமை. அல் ஜம்உ, பன்மை. அல் காயிபு, மறைவானவரை குறிப்பது. அல் ஹாதிரு, எதிரில் உள்ளவரை குறிப்பது. அல் முத்தகல்லிமு, தன்னை குறிப்பது. அல் முஸக்கரு, ஆண்பால். அல் முஅன்னசு, பெண்பால். அல் மஅரூஃபு, செய்தவர் அறியப்பட்டது. அல் மஜ்ஹூலு, செய்தவர் அறியப்படாதது. அல் முஸ்பத்து, செயல் நடந்தது. அல் மன்ஃபியு, செயல் நடக்காதது. அத்தஅக்கீது, உறுதிப்படுத்துதல். அல் முஅக்கது, உறுதிப்படுத்தப்பட்டது. அஸ்ஸீகத்து, அமைப்பு. அல் இஸ்மு, பெயர் சொல். அல் ஃபிஅலு, வினை சொல். அல் ஹர்ஃபு, இணை சொல் எழுத்து. இப்போ கீழே இணை சொல் எழுத்து கீழே பாருங்க. இதன் தொடர் 6ஆம் பக்கம் போட்டிருக்காங்களா? இப்போ நம்ம இப்போ படித்தது எத்தனாம் பக்கம்? நம்ம இப்போ படித்தது எத்தனாம் பக்கம்? 7ஆம் பக்கம். எத்தனாம் பக்கம்? 7ஆம் பக்கம். இதனுடைய தொடர் எந்த பக்கத்தில் இருக்குன்னு போட்டாங்க?
6ஆம் பக்கத்தில் பாருங்கள் சில வார்த்தைகள் இருக்கா 1 2 3 4 5 6 வார்த்தைகள் இருக்குது. இந்த 6 வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை தனியாக எடுத்து எழுதி போட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அதை கூடுதல் கவனத்தோடு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். இன்னும் சொல்லப்போனால் 6ஆம் பக்கத்தை படிச்சுட்டானே 7ஆம் பக்கம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த 6ஆம் பக்கத்தில் உள்ளதை படிச்சிட்டிங்கன்னா தான் இந்த 7ஆம் பக்கத்தில் உள்ளதை படித்தாதான் இந்த 6ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு விளங்கும். அதனால தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இது 6ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் டீப்பாக போய் நீங்கள் விளங்க வேண்டிய விஷயங்கள். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த பக்கத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு 6ஆம் பக்கத்தில் உள்ள இந்த செய்திகளை நம்ம என்ன செய்வோம், படித்து தெரிந்து கொள்வோம். எல்லாருமே அப்படியே கித்தாபை திறந்து வச்சு ஒரே டைமில் சத்தம் போட்டு அழகாக ஒரு 3 வாட்டி அரபியும் தமிழையும் நல்லா வாசிங்க பார்ப்போம். ரெடி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சத்தமாக வாசிக்கணும். என்னாச்சு, அதாவது எடுப்புலேயே 2 விஷயத்தை எல்லாருமே சேர்ந்தே தப்பாக தான் படிச்சிங்க. முதல்ல இருக்கிறது முகத்திமத்து இல்லை முகத்திமத்துன். முதல்ல இருக்கிறது என்னது, முகத்திமத்துன். முகத்திமத்தூனா இருக்குது அங்கே வாங்க, முகத்திமத்துவா இருக்குது. 2 லம் இருக்கா, பேஷ் 2 பேஷ் இருக்கா, ஹரக்கத்தே இல்லையா, அப்போ 2 பேஷ் போட்டுங்க. அது முகத்திமத்து இல்லை முகத்திமத்துன். 2வது எல்லாரும் படிக்கும்போது அல் முஸ்தலஹாத்து அப்படின்ட்டு தெளிவாகவே படிக்கிங்க. அல் முஸ்தலஹாத்து என்னல்ல இல்லை அல் முஸ்தலஹாத், அவ்வளோதான். புரியுதுங்களா? அல் முஸ்தலஹாத். எல்லோரும் ஒரே கோடிங்கில் ஒரே மாதிரி டைம் கீப்பப் பண்ணி ஒரே மாதிரி என்ன செய்யணும், ஒரே வேவ் லென்த்தில் படிக்கணும். சரி, திரும்ப ட்ரை பண்ணுங்கள். ஒரு அப்படி திரும்ப ட்ரை பண்ணுங்கள். ஸ்லோவாக வேகமாக படித்தவங்க வந்து ஸ்லோவாக படிக்கிறவங்களை கவனித்து ஸ்லோவாக தான் படிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, வேகமாக படிக்கிறதுல எந்த ஃபாய்தாவும் இல்லை. இப்போ புரியுதா? எந்த அளவுக்கு உங்களால் இதை பொறுமையாக நிதானமாக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிதானமாக பொறுமையாகவே படிங்க. வேகமாக படிக்க தெரியணும், வேகமாக நம்ம படிக்கவே கூடாது. நம்மளோடு படிக்கக்கூடிய சக மாணவர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் ஒத்துழைச்சி தான் வேகமாக படிக்கிறவங்க சீக்கிரமாக விளங்குறவங்க படிக்கணுமே தவிர அவங்கள ரொம்ப ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி போகவே கூடாது. புரியுதுங்களா? படிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முகத்திமத்துன் ஆரம்பிங்க.
அஸ்ஸி சரி, இதை வந்து வீட்டில் போய் எழுதுங்க, எழுதி படியுங்க. முதல்ல 4 வார்த்தையாக படித்து மனப்பாடம் பண்ணுங்க. தெளிவான முறையில் படிங்க. அஸ்ஸைகத்து அப்படின்னு யாரோ படித்த மாதிரி இருக்குது, அல்லது சீயகத்து அப்படின்னு படித்த மாதிரி இருக்குது, இல்லை அஸ்ஸீகத்து. சரிங்களா? ஒரு வாட்டி நல்லா கவனிச்சிக்கங்க. அல் மாலி, அல் முஸ்தக்பிலு, அல் அம்ரு எல்லாத்துக்குமே முன்னாடி அல் வரணும். புரியுதுங்களா? அன் நஹியு, அல் வாஹிது, அத் தஸ்னியத்து, அல் ஜம்உ, அல் காயிபு, அல் ஹாலிரு, அல் முதகல்லிமு, அல் முஸக்கரு, அல் முஅன்னசு, அல் மஅரூஃபு, அல் மஜ்ஹூலு, அல் முஸ்பத்து, அல் மன்ஃபியு, அத் தஅக்கீது, அல் முஅக்கது, அஸ்ஸீகத்து, அல் இஸ்மு, அல் ஃபிஅலு, அல் ஹர்ஃபு. எல்லாருமே வந்து உட்காந்து மகரீபுனுடைய நேரங்களை வீணடிக்காதீங்க. மகரீபுனுடைய நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணும்போது நம்ம ப்ரேயரில் நம்ம ஓதுறோமா இல்லையா, அதில் ஓதக்கூடியதுலேயே ரொம்ப முக்கியமான துவா ரப்பி இஷ்ரிஹ்லி சதுரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அந்த துவாவை ஓதி என்ன செய்யுங்க, பாடத்தை ஓதுங்க. ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள் நிறைஞ்ச ஒரு துவா. மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் நபியாக அனுப்பும்போது மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்ட ஒரு துவா. ரப்பி எனது இறைவா, இஷ்ரிஹ்லி சதுரி என்னுடைய உள்ளத்தை நீ விரிவாக்கி கொடு, என்னுடைய உள்ளத்தை தைரியமாக்கி கொடு, என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கி கொடு. வ யஸ்ஸிர்லி அம்ரி என்னுடைய இந்த காரியத்தை நீ என்ன செய்ய, லேசாக்கி கொடு. வஹ்லுல் உக்தத்தம் இன்னும் முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடு. மின் லிசானி எனது நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடு. யஃப்கஹு கௌலி என்னுடைய சொல்லை பிறர் விளங்கும் அளவிற்கு தெளிவாக நீ ஆக்கி கொடு அப்படின்னு சொல்லி மூசா நபி என்ன செஞ்சாங்க, அல்லாட்ட கேட்டுட்டு போனாங்க. அப்போ நம்ம படிக்கும்போது நம்ம வாயில் குழப்புதல் ஏற்படலாம். நம்ம வாயில் என்ன செய்யலாம், சில வார்த்தைகள் வராமல் இருக்கலாம், அல்லது சில வார்த்தைகள் மனப்பாடம் ஆகாமல் என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போ அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. எல்லா வார்த்தையும் வாயில் வரணும், எல்லாமே மனப்பாடம் ஆகணும்னு சொன்னால் இந்த துவா என்ன செய்யுங்க, அதிகமாக ஓதிட்டு பாடத்தை பார்க்க ஆரம்பிங்க. தொழுதுட்டு உக்காருங்க, இஸ்திக்பார் செஞ்சுட்டு உக்காருங்க. படிக்கிறத மறக்கவே கூடாதுங்கிற எண்ணத்தில் படிங்க. புரியுதா? இன்னொன்று, மனப்பாடம் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில பேருக்கு மனப்பாடமே ஆகாது, சில பேருக்கு மனப்பாடம் ஆகும் உடனே மறந்துடும். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான 2 காரணம் என்ன தெரியுமா? 1 அதிகமாக தீய வார்த்தைகளை பேசுகிறது, 2 அதிகமாக பொய் பேசுகிறது. நல்லா கவனிச்சிங்க. அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறோமா இல்லையா? கெட்ட வார்த்தைகள் பேசுனா எது மனப்பாடம் பண்ணாலும் என்ன செய்யாது, மனசுக்குள்ளே நிற்காது. இன்னொன்று, அதிகமாக பொய் பேசினாலும் என்ன செய்யாது, மனசுக்குள்ளே நிற்காது. நிறைய காரணம் இருக்குது. அந்த நிறைய காரணத்தில் முக்கியமான 2 காரணம் இதுதான். தீய வார்த்தைகளை யாரும் பேசுகிறது இல்லை. ஒருவேளை யாராவது பேசுகிற மாதிரி ஆட்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அதை வாழ்க்கையிலே பேசவே கூடாதுங்கிற முடிவில் இருங்க. இன்னொன்று, எதற்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட இக்கட்டான நேரங்களையும் பொய் மட்டும் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. ரசூல்லா விளையாட்டுக்கு பொய் சொல்வதை கூட என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க. அப்போ நம்ம மார்க்க கல்வியை மனசுக்குள்ளே ஏந்தணும், நம்ம உள்ளத்தில் இந்த மார்க்கம் போய் நிற்கணும், அல்லாஹ் ரசூல் போய் நிற்கணும், சொர்க்கத்துக்கு தகுதியான ஒரு உடலாக ஒரு மனதாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறணும். அப்படின்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூல் தடுத்த செயல்களை முதல்ல நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து வாழணும். இப்போ நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு விஷயத்தை. அல்லாஹ் ரசூல் சொன்னதை எடுத்து வாழ்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மிக முக்கியமானது எது அப்படின்னா அல்லாஹ் ரசூல் தடுத்த விஷயங்களை விட்டும் தவிர்த்து வாழ்வது. அல்லாஹ் ரசூல் சொன்னதையும் நான் செய்வேன், அது மாதிரி அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் தடுத்தாங்களோ அதையும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? அல்லாஹ் ரசூல் எதெல்லாம் முதல்ல தடுத்தாங்களோ அதை எல்லாத்தையும் முதல்ல நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து வாழ்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். சுபு தொழாதவங்க தொழுகை இருந்ததுன்னு சொன்னால் தொழுதுருங்க.
தொழுகை நேரத்தில் சரியாக மதரசாவுக்கு வந்துடுங்க. தொழுகை இல்லைனாலும் மதரசாவில் வந்து சீக்கிரமாக உட்காந்துருங்க. இந்த வராத 2 பேரும் ஏன் வரலை அப்படிங்கிறத நாளைக்கு சொல்லணும். அவங்க யார் இல்லாமல் வராத 2 பேர் யார்? அவங்க மட்டும் வரலையா? அவங்க ஏன் வரல, எதுக்கு வரல யாருக்கா தெரியுமா? யார்ட்டையாவது சொல்லி அனுப்புனாங்களாமா? ஓ ஓ ஓ சரி சரிம்மா. இன்ஷா அல்லாஹ். நஃபிஸா இங்கே ஓதுறாங்கல்ல? ஓ சரிம்மா. இன்ஷா அல்லாஹ். நல்லா லேசாகிப்பா. ஒரு தாய் தந்தையில் பார்க்குறத விட ஒரு முக்கியமான ஒரு அமல் வந்து எதுவுமே இல்லை. அந்த பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. நம்ம நினைக்கிறோம் பெற்றவங்க சில நேரங்களில் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்கன்னா ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஷைத்தா மனசுக்குள்ளே எண்ணத்தை போடுவான் அப்படின்னா, எவ்வளோ நாளைக்கு நம்ம பார்க்க, நம்ம வீடு நம்ம குடும்பத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க, நம்ம பிள்ளைகளை நம்ம எப்போ பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை என்ன செய்வான் ஷைத்தான் மனசுக்குள்ளே போடுவான். பெற்றவங்களை நோய் நொடியில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. யாராவது ஒரு சிலருக்கு தான் என்ன செய்வான் அல்லாஹ் கொடுப்பான். நம்மளால் நம்ம தூக்கத்தை எவ்வளோ தியாகம் செஞ்சு, நம்மளுடைய சந்தோஷங்களை எவ்வளோ தியாகம் பண்ணி நம்ம பெற்றவங்களை நம்மளால் பார்க்க முடியுமோ, நம்ம அவ்வளோ காலம் நம்ம பெற்றவங்களை என்ன செய்யணும், கண்டிப்பான முறையில் பார்க்கணும். புரியுதுங்களா? நமக்கு பல சூழ்நிலைகள், நம்ம வீட்டு சூழ்நிலைகள் என்ன செய்யலாம், 1000 சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறது, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். நல்லா இருக்கும்போது நம்ம போய் பார்க்குறதுல எந்த ஒரு நன்மையும் இல்லை. அவங்களுடைய தேவைகளை அவங்களே நிறைவேற்ற முடியாமல் படுக்கையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதலான 4 வார்த்தைகள், அவங்களுக்கு நம்ம இருக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது, அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுங்கிறது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நியாமத்திலேயே ஒரு பெரிய நியாமத்து. எந்த அளவுக்குனா, உஸ்மான் ரதியல்லாஹு இருக்காங்களே, உஸ்மான் ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். உஸ்மான் ரதியல்லாஹு யார்? ரசூலுல்லாஹ்க்கு மருமகன். உஸ்மான் ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய போரில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை செய்கிறதுக்காக, வாக்குறுதி கொடுக்கறதுக்காக ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்க, உங்கள் மனைவி உடம்பு நிலை முடியாமல் இருக்கிறாங்களே, இந்த சூழ்நிலை நீங்கள் போருக்கு வரேன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சாத்தியப்படும்? உஸ்மான் ரதியல்லாஹு சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தானே வரேன், நான் ஏதோ என்னுடைய தேவைக்காக வேண்டி வரலையே அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த போர்க்களத்தில் கலந்து உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை நான் அல்லாஹ்ட்ட உங்களுக்கு என்ன செய்கிறேன், வாங்கி தரேன். நீங்கள் யாரை போய் பாருங்கள், உங்களுடைய மனைவியை போய் பாருங்கள். அந்த இடத்துல மனைவிங்கிறது நோக்கம் அல்ல. யார் தான் நோக்கம்? உடம்பு முடியாத நோயில் வசப்பட்டுருக்காங்களா இல்லையா, அவங்கள போய் என்ன செய்யுங்க, பாருங்கள். அவங்கள போய் நீங்கள் பார்க்குறதுலேயே உங்களுக்கு அல்லாஹ் அவ்வளோ நன்மையை கொடுத்துருவா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொன்று, தொழுகையை விடுறதுல மார்க்க எந்த இடத்துலையுமே நமக்கு அனுமதிக்கலை. ஒரே ஒரு இடத்துல தான் நமக்கு தொழுகையை கலா செஞ்சு தொழுதுக்கிறதுக்கான அனுமதி இருக்குது. யாருக்கு? நோயாளியை கவனிக்கக்கூடியவர்களுக்கு. நோயாளியை பார்க்கக்கூடிய பொறுப்பில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அவங்கள பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு தொழ முடியலன்னு சொன்னால் அந்த தொழுகையை நம்ம என்ன செஞ்சு தொழுதுக்கலாம், கலா செய்து தொழுதுக்கிறதுக்கு மார்க்க நமக்கு அனுமதி கொடுக்குது. புரியுதுங்களா? அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், உங்களுடைய பெற்றவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, அவங்கள 2 பேருக்கோ அல்லது 2 பேரில் ஒரு ஆளுக்கோ வயசாகி அவங்க பேசுனதையே பேசி, அல்லது நீங்கள் சிறு பிராயத்தில் எப்படி மலம் ஜலம் கழிச்சிங்களோ அந்த மாதிரி அவங்க தங்களுடைய படுக்கையிலே மலம் ஜலம் கழித்தாலும் கூட, வலா தக்குல்லஹுமா உஃபின், அவங்கள பார்த்து நீங்கள் சீன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாதீங்க, முகம் சுளிக்காதீங்க. அவங்களுடைய மலம் ஜலத்தை அள்ளுறதுல கூட நம்ம முகம் சுளிக்கக்கூடாது. வலா தக்குல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா கௌலன் கரீமா, மாறா அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, இரக்கமாக நடந்து கொள்ளுங்க, அன்பாக நடந்துக்குங்க, பரிவோடு நடந்துக்குங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்கிறான், சொல்லி காமிக்கிறான். அதனால் பெற்றவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்க பார்க்குறது
கடமை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எப்படி உங்களுக்கு தோதுப்படுதோ அப்படி ஆட்களை மாற்றி வச்சு பார்த்துக்குங்க. ஏன் வரலங்கிற விஷயத்தை மட்டும் முன்னாடியே வந்து என்ன செஞ்சுருங்க, சொல்லியிருக்கேம்மா, புரியுதுங்களா? இன்றைக்கி இவங்க வரல, இவங்க அங்கே இருக்கிறாங்க, நாங்கள் நாளைக்கு போகிறோம், அதனால் வர முடியாதுங்கிற அந்த செய்தியை மட்டும் என்ன செஞ்சுக்கங்க, தெரிவிச்சுக்கங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். பாடங்கள் எல்லாம் பார்க்கணுமா, பாடங்கள் எழுதணும். நீங்கள் எல்லாத்துக்கும் நோட்டு போட்டிருக்கீங்களா? இப்போ ஒன்றாவது சுமரப்பிள்ளைங்க எல்லோரும் நோட்டு போட்டிங்களா? இப்போ என்ன பாடம் எழுதியிருக்கிறீங்க? மீசானில் ஏதாவது எழுதுனீங்களா? மினாஜுல் அரபியா எழுதுறீங்களா? சரி, இன்ஷா அல்லாஹ் எழுதுங்க. மீசானையுமே எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுங்கள் பாடங்களை. நாளைக்கு வந்து எல்லாரும் பாடத்தை சொல்லணுமா? நாளைக்கு இந்த ஒரு பேராகிராஃபை தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் சொல்லணும். இன்றைக்கி யாரும் உதாரணங்களை சொல்லலை, நாளைக்கு உதாரணத்தோடு கேட்பேன். இடையில நான் ஒவ்வொரு வார்த்தையை கேட்பேன், இடையில நான் தமிழை கேட்பேன், நீங்கள் அரபியை சொல்லணும், நான் அரபியை கேட்பேன், நீங்கள் தமிழை சொல்லணும். மாற்றி என்ன செஞ்சுட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால் நல்ல தெளிவாக என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணி வாங்க. இன்ஷா அல்லாஹ் யார் நல்லா சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ்.